அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது என்று ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன் ட்ரம்ப் ஈரானுடைய பாரம்பரியமிக்க நிறுவனங்களுக்கு தடையை விதித்தார்? ஈரானிடமிருந்து வர்த்தகம் செய்யக்கூடிய நாடுகளுக்கு ஏன் அதிகப்படியான வரியை இப்போது ட்ரம்ப் விதித்திருக்கிறார்? இன்னும் சொல்ல போனால் பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஈரானிலிருந்து அமெரிக்கர்கள் எல்லாம் வெளியேற வேண்டும் என்கிற உத்தரவை ஏன் ட்ரம்ப் பிறப்பித்தார் என்கிற பல்வேறு கேள்விகள் எழும்பியிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறவில்லையா? அமெரிக்காவினுடைய அழுத்தங்களுக்கு ஈரான் பணியவில்லையா? மறுபடியும் ஈரான் தன்னுடைய பாலஸ்தீன் ஏவுகணையை ஏவி சோதனையிட்டு கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் மாறிக்கொண்டிருக்கிறதா? இதில் பேசப்படாத விஷயங்கள் என்ன? பேச்சுவார்த்தைக்கு வெளியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சூழல்கள் என்ன? அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த நாடுகள் என்ன செய்ய போகின்றன? பார்ப்போம் காணொலியில். ஓமான் தலைநகர் மஸ்கட்ல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பேச்சுவார்த்தை ஒரு நாளைக்கு முன்னால நடந்தது. இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது. நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய அளவில் இந்த பேச்சுவார்த்தை இருந்தது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படிங்கிறத ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பேசினார். ஏன்னா இந்த பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கு முன்னால ஈரான் தரப்பிலிருந்து இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் எதற்கு? ஹர்மூஸ் கடல் பகுதியை மூடுங்க, யுத்தத்தை செய்யுங்கள், அச்சுறுத்தலுக்கு அச்சுறுத்தல், யுத்தத்துக்கு யுத்தம் அப்படிங்கிற ஒரு செய்தியை ஈரானிலிருந்து வரக்கூடிய ஈரான் பத்திரிகை, அரசாங்கத்தினுடைய பத்திரிகை வெளியிட்டாங்க. ஈரானுடைய டிப்ளமசி அப்படிங்கிற ஊடகம் செய்தி வெளியிட்டது. டிப்ளமசி ஊடகம் ஈரானுடைய அரசாங்கத்தினுடையது. கமேனி தான் இந்த அதிபரை நியமிப்பது, இந்த ஊடகத்தினுடைய அதிபரை நியமிப்பது. அதனால கமேனியினுடைய குரலாக இதை நம்ம பார்த்தா போதும். அப்போ இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே எந்த விதமான அந்த பணிவும் இல்லாமல் நாங்கள் அடிக்கணும்னா அடிப்போம், எந்த விதத்திலும் நாங்கள் பணிந்து போக மாட்டோம் அப்படிங்கிற செய்தியை ஈரான் ட்ரம்புக்கு சொன்னதா அப்படிங்கிற கேள்விகள் எழும்பி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயம், மிக மிக முக்கியமான விஷயம், பெரிய அளவுக்கு செய்திகளில் அடிபடாத ஒரு விஷயம். ஒமான்ல நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு புறப்பட்டு சென்ற அப்பாஸ் அராக்சி வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார்ல, ஈரானுடைய அமைச்சர், அவர் எந்த இடத்திலிருந்து கிளம்பினார் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அவர் தெஹ்ரான்லேருந்து கிளம்பல, அவர் தபாஸ் அப்படிங்கிற ஒரு பாலைவன பகுதியிலேருந்து ஹெலிகாப்டரில் கிளம்புறாரு. இந்த பாலைவன பகுதிக்கு ஒரு கதை இருக்கிறது. 1980களில் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அதிகாரிகளை பணைய கைதிகளாக ஈரான் பிடித்து வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை மீட்பதற்காக ஆபரேஷன் ஈகிள் க்ளோ அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு, ஒரு ஆபரேஷன் திட்டத்தோடு 2 ஹெலிகாப்டர்கள் ஈரானுக்கு போகுது. ஈரானுக்கு போகும்போது அங்கே ஒரு புயல் ஏற்பட்டு இந்த 2 ஹெலிகாப்டர்களும் தங்களுக்குள்ளாலே மோதி கீழே விழுந்து அதில் 8 அந்த படை வீரர்கள் இறந்து போகிறாங்க. அந்த மிக மிக முக்கியமான பகுதி தான் இந்த தபாஸ். அமெரிக்காவினுடைய தோல்வியை இன்றும் பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய இடமாக ஈரானில் இருக்கக்கூடிய இந்த பகுதி. இந்த இடத்திலிருந்து தான் அப்பாஸ் அராக்சி ஒமானுக்கு கிளம்புகிறார். அப்போ என்ன செய்தியை ஈரான் அமெரிக்காவுக்கு சொல்கிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால 4 நிமிட ஒரு வீடியோவை ஈரானுடைய புரட்சிகர காவல்படை, அந்த படை அந்த வீடியோவை வெளியிடுறாங்க. அது பாலஸ்தீன் மிசைல், புதிய வகையான ஒரு பாலஸ்தீன் மிசைல் தான் அவங்க வெளியிடுறாங்க. 4 நிமிட வீடியோ. இதெல்லாம் பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு எதிர்த்து நின்று அடிக்கிறதுக்கு நாங்கள் துணிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான். அதாவது பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வரணும் அப்படிங்கிறத அமெரிக்கா தான் சொல்லிச்சு. வரோம், அதில் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத ஈரான் சொன்னாங்க. 3 விஷயங்களை அமெரிக்கா வலியுறுத்தியது. இதில் பிராந்திய நாடுகளில் இருக்கக்கூடிய கிளர்ச்சி படைகள் இருக்குல்ல, இந்த கிளர்ச்சி படைகளை ஊக்குவிக்கக்கூடிய வேலையை, அவர்களை ஆதரிக்கக்கூடிய வேலையை ஈரான் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, அணு ஆயுத செயல்பாடு, அணு ஆயுத நடவடிக்கைகளில் ஈரான் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, பாலஸ்தீன் மிசைல்,
இந்த பாலஸ்தீன் மிசைல் வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலாக யாருக்கு இருக்குன்னு கேட்டால் அமெரிக்காவை விடவும் இஸ்ரேலுக்கு தான் இருக்கு. சில நாட்களுக்கு முன்னால இஸ்ரேல் வந்து விண்வெளி நாளை வந்து அனுசரிச்சாங்க. அந்த நாளில் அவர்களுடைய தளபதி பேசின விஷயம், ஒரு 12 நாள் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் ஈரானுடைய பலம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. நம்முடைய பல இடங்களில் அவர்களுடைய பாலஸ்தீன் மிசைல் வந்து மோதி பல நபர்கள் இறந்து போனார்கள். ஒருவேளை இந்த யுத்தம் நீண்டு போயிருந்தா ஈரானுக்கும் சிக்கல் ஏற்பட்டிருக்கும், பல்வேறு அழிவுகள் இஸ்ரேலுக்கும் ஏற்பட்டிருக்கும். உலகத்திலே நான் தான் டெக்னாலஜியில் தொழில்நுட்பத்தில் மன்னன் அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலை கதிகலங்க வச்ச ஒரு சம்பவமாக இந்த பாலஸ்தீன் மிசைல் தாக்குதல் வந்து இருந்தது. பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்டீவ் விட்காஃப் வந்து போனது எங்க, நெதன்யாவை சந்திக்கிறதுக்கு போனார். இஸ்ரேலில் போய் நெதன்யாவை சந்திச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஆலோசனை நடத்துகிறார். பேச்சுவார்த்தையில் என்னென்ன விஷயங்களை முன்வைக்கணும் அப்படிங்கிறது. அவர்கள் சொன்ன மிக மிக முக்கியமான விஷயம் அணு ஆயுதம் ஒன்று, இன்னொன்று பாலஸ்தீன் ஏவுகணைக்கு வந்து தடை விதிக்கணும். என்னது, அந்த தூரத்தை வந்து கம்மி பண்ணணும் இவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது ஈரானுடைய பாதுகாப்புக்கு ஈரான் வந்து மிசைலை தயார் பண்ணது. அந்த மிசைலை வந்து நீ இத்தனை கிலோமீட்டர் பாயக்கூடிய அளவில் தான் இந்த மிசைலை தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன உரிமை இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு எழுகிறது. அதாவது அமெரிக்கா அணுகுண்டு வச்சிருக்கோம், இஸ்ரேல் அணுகுண்டு வச்சிருக்கோம், ஆனால் ஈரான் மட்டும் அணுகுண்டு வச்சிருக்க கூடாது. ஈரான் வந்து பாலஸ்தீன் மிசைலை வந்து குறைவான தூரம் பாயக்கூடிய அளவில் வச்சிருக்கணும். நம்ம தீபாவளி பட்டாசுக்கு கொளுத்துறது மாதிரி வச்சிருக்கணுமா, அதைத்தான் இஸ்ரேல் வந்து சொல்லுது. அது என்ன நியாயம், உலக நியாயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த விஷயத்துல தான் பாலஸ்தீன் ஏவுகணை பற்றிய விஷயங்களை பேசக்கூடாது அப்படிங்கிறத ஈரான் வலியுறுத்தி சொல்லியிருக்கு. அது மட்டுமல்ல, நாங்கள் வந்து அணு ஆயுத விஷயம் பற்றி நம்ம பேசலாம், ஏன்னா அது எங்களுக்கான பத்வா. அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்யக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய மத சட்ட வழக்கப்படி நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு. அதை நாங்கள் மீற மாட்டோம், அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத உறுதியாக ஈரான் வந்து பேசியாச்சு. அப்போ இந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடந்திருக்கும்? அமெரிக்கா தரப்பினுடைய விஷயங்களை வந்து பேசியிருக்கு. அமெரிக்காவினுடைய கவலைகள், நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத அவர்கள் தரப்பிலிருந்து பேசியாச்சு. ஈரான் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டதற்கு மிக மிக முக்கியமான காரணம், தங்கள் மீதான தடையை நீக்குவதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அது மாதிரி ஈரான் மக்களுடைய வளர்ச்சி, இதெல்லாமே முக்கியம். நீங்கள் எங்கள் மீது திணித்திருக்கக்கூடிய இந்த தடைகள் மூலமாகத்தான் நாங்கள் இந்த நிலைக்கு இப்போது தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் இதன் மூலமாக உலகத்திற்கு மட்டுமல்ல அமெரிக்காவுக்கும் அது அழுத்தி சொல்கிறது. சரி, இந்த நிலையில பேச்சுவார்த்தை நடந்து முடிந்தது. இப்போ வெனிசுலாவை இவர்கள் வந்து தாக்கி அங்கே இருக்கக்கூடிய மதுரோவை அதிபரை வந்து கைது பண்ணி கடத்தி கொண்டு போனாங்க. மதுரோவையும் அவருடைய மனைவியையும் ஒரு நாட்டுக்குள்ளால அத்துமீறி நுழைந்து கொண்டு போனாங்க. ஏன் அதுபோல இஸ்ரேலில் இவர்களால் செய்ய முடியல? அப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் 500 நாட்டிக்கல் மைல் தொலைவில் தான் இருக்கு ஈரானுடைய கரைப்பகுதியில் இருந்து. அருகில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இவர்களுடைய தளவாடங்கள் இருக்கு, ஆயுதங்கள் இருக்கு, விமானங்கள் இருக்கு, எந்த நேரம் வேண்டுமானாலும் தாக்கலாம். அப்புறம் ஏன் தாக்கல? ஏன் ஒரு அச்சுறுத்தல்? இவ்வளோ ஆயுதங்கள் சுற்றி நின்ன பிறகும் ஈரான் வேவு பார்க்கக்கூடிய ஒரு ட்ரோன் விமானத்தை 129 அப்படிங்கிற ஷாஹித் விமானத்தை வந்து அனுப்பிச்சது. நிச்சயமாக ஈரானுக்கு தெரியும், இது போனால் அவர்கள் தாக்குவார்கள், சுட்டு வீழ்த்துவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனாலும் நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சமிச்சை தான் அது. அது மாதிரி அபாஸ் அராக்சி வந்து கிளம்புன அந்த இடம் இருக்குல்ல, அதுவும் ஒரு சமிச்சையை அமெரிக்காவுக்கு உணர்த்தக்கூடியது. இப்போ ஈரானுடைய இந்த ஆயுத பலம் என்ன அப்படிங்கிறது உறுதியாக இவர்களுக்கு இன்னுமே தெரியாது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உளவு நிறுவனங்கள்,
இந்த ஆயுதங்களை எல்லாம் பரிசோதிக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் இருக்குல்ல, உலக நாடுகளில் எந்தெந்த நாடுகளில் அவனுடைய பிரச்சனையை பார்க்கறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை. அவன் வந்து அடுத்த நாடுகளில் என்னென்ன ஆயுதங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ அமெரிக்காவை பொறுத்தளவில் ஈரானில் இருப்பதாக கண்டுபிடித்திருக்கக்கூடியது 9 வகையான ஏவுகணைகள், பாலஸ்தீன் ஏவுகணைகள் இவங்கிட்ட இருக்கலாம். அதில் 3500 கிலோமீட்டர் வரை போய் தாக்கக்கூடிய மிசைல் இருக்குது அப்படிங்கிறத இவர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது ஹைப்பர்சோனிக், அதாவது ஒளியின் வேகம் இருக்குல்ல, அதில் 5 மடங்கு தாவக்கூடிய மிசைல்கள் இவர்கள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லுது. அது மட்டுமல்ல, சைனா இவர்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கிறது. இந்த தொழில்நுட்பத்திலையும் சரி வேற விஷயங்களையும் ரகசியமாக ஈரானுக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகளை சைனாவும் செய்துட்டு இருக்கு. அது மாதிரி ரஷ்யாவினுடைய பல ஆயுதங்கள் இங்கே இறக்கப்பட்டிருக்கு. இப்போ சமீபத்தில் ரஷ்யா சொன்னது, ஈரானுடைய மிசைல்களை தான் நாங்கள் வந்து உக்ரைனில் போடுறதுக்கு பயன்படுத்தியிருக்கோம். யுக்ரைன் மீது தாக்குதல் நடத்துவது ஈரானுடைய மிசைல்கள். அப்போ சுற்றி ஒரு அச்சுறுத்தல் அமெரிக்காவுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த போரில் நாங்கள் ஈரானுக்கு துணை நிற்போம் அப்படிங்கிறத ரஷ்யா வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருக்கு. இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தை நடந்த பிறகு பேச்சுவார்த்தை எப்படி நடந்தது, என்ன அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்ன அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்களை வந்து அமெரிக்கா சொல்லலை. ஒரு வாரம் கழித்து இந்த பேச்சுவார்த்தை மறுபடியும் நடக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து வெளியாகி இருக்கிறது. இதில் இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற போதே ஈரானுடைய பாரம்பரியமான பல்வேறு நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்திருக்கிறது. அவர்கள் தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிறத அவர்கள் வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா அமெரிக்காவுக்கு எந்த விதமான விஷயத்தையும், எந்த விதமான உற்பத்தி பொருட்களையும், எண்ணெய் உட்பட பல்வேறு விஷயங்களை இவர்களுக்கு வழங்க முடியாது. ஏற்கனவே வழங்கிட்டு இருந்தது ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கும். இப்போ அதையும் செய்ய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய கடுமையான கட்டுப்பாடுகளை அமெரிக்கா விதித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து பாரம்பரியமாக ஈரானிடமிருந்து வர்த்தகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கு 25% வரியை அமெரிக்கா விதித்திருக்கிறது. அந்த சட்டத்தில் வந்து கையெழுத்து போட்டிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். எப்படி ரஷ்யாவிட்ட இருந்து இந்தியா எண்ணெய் வாங்கினதுனால 25% வரி ப்ளஸ் 25% அந்த ஃபைன் போட்டார்ல, அது மாதிரியான ஒரு நடவடிக்கையை இவர் வந்து மேற்கொண்டிருக்கிறார். இந்த கூத்துக்களை எல்லாம் நடத்திட்டு இருக்கிறார். நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஈரானிடம் தங்களுடைய வாதத்தை, தங்களுடைய நிலைப்பாட்டை வைக்கிறதுக்கு துப்பில்லை. வெளியில் வந்து தன்னுடைய வீரத்தை காட்டக்கூடிய வேலையை அமெரிக்கா செய்கிறதோ அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ வெனிசுலாவில் போய் அங்கே இருக்கக்கூடிய அதிபரை வந்து கடத்தி கொண்டு போனது போல் இங்கே செய்ய முடியாது. ஏன்னா பிராந்திய நாடுகளாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, கத்தார், UAE, ஒமான் உட்பட பல்வேறு நாடுகள் எங்கள் பகுதியில் வந்து இந்த யுத்தம் நடக்கக்கூடாது, எங்களுடைய தளவாடங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, இராணுவ தளங்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத கண்டிஷனாக வந்து சொல்லிருச்சு. அங்கேயே முன்னால மாதிரி அந்த நாடுகள் இல்லை. முழுக்க முழுக்க அமெரிக்காவை நம்பி இருந்த ஒரு காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது. தாங்களே தங்களுடைய சுய கால்களில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்கான பல்வேறு விஷயங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த எண்ணெய் எத்தனை காலத்துக்கு ஓடும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு அவர்கள் புதிய புதிய தொழில்நுட்பத்திற்கு, இப்போ சவுதியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுற்றுலாவை மையப்படுத்தி பல்வேறு திட்டங்களை வந்து அவர்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது புதிய ஒரு சூழலுக்கு இந்த நாடுகள் வந்து மாறிக்கொண்டிருக்கிறது. நம்ம எல்லா காலத்திலேயும் அமெரிக்காவை நம்பிக்கொண்டிருப்பது சரியல்ல. ஒரு தந்திரமான அடுத்த ஒரு நகர்வுக்கு நாம் செல்ல வேண்டும். அதில் தான் ஐரோப்பிய நாடுகள் நேட்டோ படையை வச்சிருக்கிற மாதிரி அரபிக் நேட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு படையை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியை இவர்கள் செய்தார்கள். இப்படி பக்கம் பக்கமாக அமெரிக்காவிற்கு ஒரு நெருக்கடி உருவாகி இருக்கிறது. இவர்களுடைய செல்லப்பிள்ளையாக இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேச்சுவார்த்தை போகலையோ அப்படிங்கிற ஒரு ஐயம் நமக்கு எழும்பியிருக்கு. என்னன்னா, பாலஸ்தீன் மிசைலை பற்றி பேசணும்னு சொன்னாங்க, ஈரான் வந்து அதை பற்றி பேச முடியாது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிருச்சு. என்னன்னா, 2026 நெதன்யாவுக்கு எலெக்ஷன் வருது, இஸ்ரேலில் வந்து எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷனில் வந்து நான் தான் வந்து வலிமையான ஆள் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு, காட்டுறதுக்கு அவருக்கு நிறைய படங்காட்டக்கூடிய வேலைகள் தேவை. அந்த வேலைகள் இங்கே நடக்கலை. அமெரிக்காவை பொறுத்த அளவில் இஸ்ரேலுக்கும்
துணையாக இருக்க வேண்டும், தன்னையும் ட்ரம்பையும் அமெரிக்காவில் பெரிய ஆளுன்னு சொல்லி காட்டணும். அந்த 2 விஷயங்களுமே இந்த பேச்சுவார்த்தையில் நடக்கவில்லை என்பதுதான் நமக்கு தோன்றுகிறது. வரக்கூடிய நாட்களில் இதை பற்றிய செய்திகள், தகவல்கள் நிச்சயமாக வரும். அப்போது உங்களுக்கு அதை தருவதற்கு காத்திருக்கிறோம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.